அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லறங்கள் செய்ய வேண்டும் என்பது நம் வாழ்வின் லட்சியம். அது வாழ்க்கை முடிவு பெற்றதோடு நம்முடைய நல்லறங்களை முடிந்துவிடுமா என்றால் கிடையாது. அதற்கென்று சில வழிகளை அல்லாஹும் தாலாவும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு காண்பித்து தருகிறார்கள். நாம் ஜீவிதத்தில் இருக்கும் காலம் சில விஷயங்களை செய்தால் அது நாம் நம்முடைய மரணத்திற்கு பிறகு அந்த நன்மைகளை பெறுவதற்குரிய வழிமுறையை செய்கிறது. நம்மிலே பலர் வாழ்க்கையிலேயே நன்மை செய்வது பெரிய கஷ்டமாக இருக்கு. வாழ்ந்த பிறகு நன்மையை கொண்டு வந்து கபரிலே சேர்ப்பது எங்கே என்று கேட்பதை போன்று இருக்கிறது உலகச் சூழல். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ வாழும் இந்த உலக வாழ்க்கைக்கும் சரி, வாழ்ந்து மரணிப்பதற்கு பிறகும் சரி, நன்மையை சேர்த்து வைப்பதற்குரிய வழியை தேடிக்கொள்கிறார்கள். பாருங்கள், ரொம்ப எளிமையான விஷயம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பூமி வெப்பமயமாகிக் கொண்டே போகிறது. அதனால் உலகம் பல்வேறு விதமான நெருக்கடிகளையும் ஆபத்துகளையும் சந்திக்க தயாராகிக் கொள்ள வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த பூமி வெப்பமயமாகுவதை எப்படி தடுத்து நிப்பாட்டுவது என்ற கேள்விக்கு மிகப்பெரிய பதிலாக, மரங்களை நடுங்கள், செடிகளை நடுங்கள், நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை பசுமையாக ஆக்குங்கள் என்று சொல்லுகிறார்கள். நம்ம பசுமையாக்குறத இருக்கிறத எப்படி வெட்டி எரியலான்னு நினைக்கிறான் இன்னைக்கு மனுஷன், இல்லையா? ஆனால் இந்த பூமியில் மரங்களையும் செடிகளையும் நடுவதுதான், பசுமையாக்குவதுதான் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வெப்பமயமாகுதலை தடுத்து நிப்பாட்டும் என்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு 14 நூற்றாண்டுக்கு முன்னால் இதை பற்றி பேசுகிறார்கள். பாருங்கள், அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலோடு ஒப்பிட்டு பாருங்கள். முக்கியமாக அந்த ஒப்பீடு மட்டும் நின்று விடாமல் நம்முடைய நாம் செய்யக்கூடிய இந்த சின்ன விஷயம் எவ்வளவு நன்மையை தரப்போகுது என்று பாருங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார், மாமின் முஸ்லிமின் கர்ஸ கர்ஸன் ஃபஅக்கரமின்ஹு இன்சானுன் அவ் தாகம் இல்லா கான லஹு பிஹி ஸதகா. என்ற ஒரு முஸ்லிம் ஒரு செடியை, ஒரு கிளையை, ஒரு விதையை பூமியில் தூவுகிறார், நடுகிறார். அதன் மூலம் மனிதனோ இன்ன பிற உயிரினங்களோ பயன்பெறுகிறது. ஒரு செடி நட்டி வச்சாரு, ஒரு மரத்தை நட்டி வச்சாரு, அல்லது ஒரு விதையை தூவினாரு, அது வளருது. அது மனிதருக்கோ இன்ன பிற உயிரினங்களுக்கோ ஏதோ ஒரு பலனை கொடுக்குது. அதனுடைய கனியை பழித்து சாப்பிடுறாரு. அந்த மரத்தினுடைய நிழல்ல கொஞ்ச நேரம் இலை பாடி கொடுத்தார். அந்த செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன இலைகள் ஏதோ ஒரு மருத்துவ பயனுக்கு அது பயன்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இது பயன் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. மனிதர்கள் அல்லது இன்ன பிற உயிரினங்கள் இதன் மூலம் பயன் பெறுகிறார்கள். இது இருக்கும் காலம் வரை நட்டி வைத்தவர்களுக்கு அல்லாஹ் தர்மம் செய்த நன்மையை, அறம் செய்த நன்மையை எழுதிவிடுவான் என்றார். எழுதிவிடுவான் என்றால் அப்ப மட்டும் இல்லை, அவர் இருந்தாலும் சரி, மௌத்தாய் மண்ணுக்குள்ள போனாலும் சரி, அந்த மரத்தை நட்டி வச்சு அதனால் எத்தனை ஆண்டுகள், எத்தனை மக்கள், எத்தனை கோடி மக்கள், லட்ச மக்கள் பயன்பட்டாலும் அந்த பயனாளிகளின் நன்மைகள் எல்லாம் நட்டு வைத்த மனிதருக்கு போய்கொண்டே இருக்கின்றனர். அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு அழகான விஷயமா இருக்கு. நிழலினுடைய அருமை வெயிலுக்கு போனதான் தெரியும் சொல்லுவாங்க. கடுமையான வெப்பமும் உஷ்ணமும் சேர்ந்து இருக்கிற பொழுது நம்ம எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மரத்தினுடைய நிழல், அந்த மரத்தினுடைய காற்று, அந்த மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிகப்பெரிய அறமாக சதகாவாக சொல்றாங்க. ஜேப்ல இருந்து காசு பணத்தை எடுத்து கொடுக்கிறது மட்டும்தான் சதகா நினைச்சுக்காதீங்க. இந்த மாதிரியான மானசீகமான விஷயம் செய்வது சதகா. இதுதான் நீங்க கொடுக்கக்கூடிய காசு பணத்தை பெரிய சதகா. காசு பணத்தை விட பெரிய சதகா என்னவென்றால், நீங்கள் காசு பணம் கொடுத்தீர்கள் என்றால் ஒரு சில நாட்களில் அந்த பயன் தீர்ந்து விடும். இந்த மாதிரி காரியத்தை செஞ்சீங்கன்னா வாழ்க்கை முழுக்க பயன் கொடுத்து கொண்டே இருக்கும். எத்தனை ஊர்களிலே இதுதான் எங்க தாதா காலத்துல இருந்து இந்த மரம் நிற்கிது. எங்க அப்பா சொல்றாரு, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது இந்த மரத்தை பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 70 வருடம் 80 வருடங்கள் ஒரு மரம் பலன் கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த 80 ஆண்டு காலத்துல எத்தனை ஆயிரம் மக்கள் அந்த மரத்திலிருந்து பயன்படுத்திருப்பாங்க. அப்ப நட்டி வச்சிருக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும். மரத்திற்கும் மனிதனுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு, நிறைய சம்பந்தம் இருக்கு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க மரத்தோட எப்படிங்க மனசுக்கு சம்பந்தம் இருக்கு? நிறைய இருக்கு.
சிபிலி இமாம் ஒரு இமாம் இருந்தாங்க, மிகப்பெரிய ஒரு இறைநேச பெருமகனாக. ஊர் மக்களுக்கெல்லாம் நல்லது செய்வாங்க, நல்லது சொல்லுவாங்க, நல்லது நடக்கணும்னு நினைப்பாங்க. ஊர் உலகம்லாம் நல்லது நடந்தா பிடிக்காத, நிறைய பேருக்கு பிடிக்காத, அதை எப்படி கெடுக்கலாம் நினைப்பான், அதை எப்படி தடுக்கலாம் நினைப்பான், அதுக்கு எப்படி விட்டு தட்டக்கூடாது நினைப்பான். இந்த சிபிலி இமாம் இருக்கிறாங்களே, நல்லது செஞ்சே இருக்கிறாங்க, ஊர் அவங்களை ஏற்கனவே இல்லை, போட சொல்லிக்கிட்டே இருக்கு, அவங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்கு, அவங்களை வந்து ஒரு விதமான மன ரீதியான உளைச்சலுக்கு ஆளாகுது. பயிரிட்டே இருக்கிறேன், இந்த போட்டு என்னத்தை போட்டு மாறிக்குது அப்படின்னு சொல்லி சிபிலி இமாம் ஊரை விட்டு காலி பண்ணி வெளியே போயிட்டாங்க. நீங்க கூட இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை ஏதாவது ஊட வாங்க போயிடும் அப்படின்ற மாதிரி வெளியே போய் அப்படி ஒரு மரத்துக்கு அடியில படுத்தாங்க. படுத்துட்டு போது அவங்களோட ஒரு கனவு, அந்த கனவிலே மரம் அவங்களோட பேசுற மாதிரி ஒரு கனவு. அந்த மரம் தான் பேசுது, எந்த மரத்துக்கு படுத்தாலும் அந்த மரம் என்ன பேசுறது? யார் சிபிலி? பொன் பேசுறீ என்ன சிபிலி? வெறுத்து ஒதுக்கி ஊரை விட்டு வெளியே வந்துட்டிய, நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏன் டென்ஷன் எடுத்துக்கிற, நீ ஏன் வந்து இந்த விஷயங்கள்லாம் பெருசா மனசை தூக்கி எழுதி வச்சு தலையை எழுதி வச்சுருக்க, விட்டுதல் என்னையமா அப்படின்னு அந்த மரம் சொல்லிட்டா என்னையமா இல்லை, என்னை எல்லாரும் கல்லை தூக்கி அடிக்கிறாங்க, பதிலுக்கு நான் தான் கல்லையை அவங்க தெரியுறேன், கல்லை தூக்கி என்னை அடிக்கிறாங்க, பதிலுக்கு நான் உங்களுக்கு பழத்தை கொடுக்குறேன். என்கிட்ட வந்து பழம் இருக்குது, கனி இருக்குது, காய் இருக்குது, பூ இருக்குது, இதெல்லாம் பறிக்கிறதுக்கு மனுஷன் மேலே ஏறி அப்படியே அந்த பழத்தை வந்து பூசி மொழியா பறிச்சுவாங்க. சில பேர் கல்லை விட்டு அடிக்கிறான், சில பேர் கம்ப வச்சு அடிக்கிறான், சில பேர் மரத்தை பிடிச்சி நீ கொடுக்குறான். இதெல்லாம் நடக்குது. எல்லாத்தையும் நான் உள்வாங்கிட்டு செரிச்சு அதை அவங்களுக்கு திருப்பி நான் கொடுக்கும்போது பணமா கொடுப்பேன், பயனாக கொடுப்பேன். இப்படி யார் என்ன சொன்னாலும் உனக்கு என்ன, யாரும் எப்படியும் பேசிவிட்டு போகட்டும், நீ நல்லதை மட்டும் கொடுத்தேரி, நீ நல்லதை மட்டும் செஞ்சு உனக்கான கூலி எல்லாவிடத்தில் கிடைக்கும், போய் வா என்று அந்த மரம் சிபிலிடத்திலே சொன்னதாம். இமாம் சிபிலி ரஹ்மத்துல்லாஹி வாழ்க்கையுடைய டேர்னிங் பாயிண்டே அதுதான், அவங்களுடைய வாழ்வின் டேர்னிங் பாயிண்ட். அந்த மரத்தை வைத்துத்தான் அல்லாஹ் அவர்களுக்கு வாழ்க்கை கொடுத்தார். மரத்துக்கு மனுஷனுக்கு நிறைய தொடர்பு. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் காலம் வரை ஒரு மரத்தையாவது நட்டி வச்சிருந்தாங்க, ஒரு செடியாவது நட்டி. நீ நட்டி வச்சிருக்க இருக்கிற சமயத்துல உலகம் அழிய போது செய்தி உனக்கு வந்துச்சுன்னா விட்டுட்டு ஓடி போயிடாத, அதை நட்டி வச்சு போனான்னு சொன்னாங்க. ஒரு பதற்றமான செய்தி, நம்ம ஒரு வேலையை ஈடுபட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கும்போது வந்துச்சுன்னா இந்த காரியத்துல கவனம் செதறி அங்கிட்டு போயிடும், பதற்றத்தை நோக்கி திரும்பிடும் இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, செடி நட்டு வைக்கக்கூடிய வேலையை நீ பார்த்துட்டு இருக்கிற, உலகம் அழிய போறியா அப்படின்னு ஒரு பதற்றமான செய்தி வருது. இதை கேட்டுட்டு இந்த வேலையை விட்டுட்டு போயிடாது, நட்டி வச்சுட்டு போ சொன்னாங்க. அப்ப என்ன புரியுது தெரியுமா? உலகம் அழிஞ்சா சேர்ந்து அதுதான் அழிய போகுது, அதுதான் சேர்ந்து மொத்தம் அழிய போகுது. ஆனா அந்த மைக்ரோ செகண்ட், அந்த ஒரு சில குறுகிய நேரமாவது அந்த செடியால், அந்த மரத்தால், அந்த நீ நட்டு வைக்கக்கூடிய விதையால் யாருக்கோ ஒருவருக்கு பலம் தரட்டுமே, அப்படி பலத்தை தான் அது உனக்கு நன்மை தானே என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் வாழும் காலம் வரை, நாம் மூச்சிருக்கும் காலம் வரை பிறருக்கு பயனாளிகளாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையில் வாழ வேண்டும். இது மரம் நமக்கு கற்றுத்தருகிறது. பிறருக்கு இடங்கள் யாரும் எப்படி கொடுத்தாலும் மரத்தை போன்று நான் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு கற்றுத்தருகிறது. வல்லல்லாஹ் ரஹ்மான் பேணி கொண்டு நடக்கக்கூடிய நல்ல காரியத்தை உங்களுக்கு விளக்கும் எல்லா மக்களுக்கு வழங்குவானாக.